கடைசி வரைக்கும் டப்பிங்கிற போட்டா இருப்பான். ஏண்டா நடிக்கும் தோணும். ஏன்னா நம்ம வேற பெரிய ஜாமான்னு நினைச்சிட்டு இருக்கோம். அங்கதான் தெரியும் மகாராஜா இன்னும் ஒன்று போனது இல்லை, கொஞ்சம் கற்றுக்கு. கேரளாவில் ஒரு படம் பாருங்க. என்ன நம்ம என்ன படம் கேவலமாக பார்த்துக்கிறது பிரபலமாக நடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் உங்ககிட்ட நினைச்சேன்னா நினைச்சு எரிய கிளிக்க போறான்னு நினைச்சு நம்மளை விட்டா போயிடுறது. அற்புதமான ஆர்டிஸ்ட். ஏன் இனிய தமிழ் மக்களையா கொஞ்சம் கரகரப்பு குறைஞ்சிருக்கும். என்ன கொஞ்சம் வாடகைக்கு விட்டேன் வரும் பின்னாடி. பிகாஸ் மை ஹெல்த் இஸ் சில மேடைகளில் ஏறி பேசும்போது சம்பிரதாயமாக பேசியாகணும். ஏன்னா ஒரு மேடை நாகரிகங்கிறது யோசித்து என்ன பேசலாம்னு. இந்த மேடை அப்படி அல்ல. இது எனக்கு ஒரு சினிமா எல்லாமே எனக்கு ரொம்ப வேண்டி. என்னை காட்டின வயசில் கம்மி, அதனால தான் அவங்கன்ட்டேன். I love all this. All TV, you are lucky. இவ்வளவு பேர் பெரிய டைரக்டர் மேடையில் உட்கார்ந்துருக்காங்க. சங்கர் உனக்காக வந்த கூட்டம் இல்லை. அவன் எவ்வளவு ஜென்யூனா இருந்திருந்தால் இத்தனை பேர் இந்த மேடையில் வந்து உட்காரணும். சாதாரண நாட்களா உட்கார்ந்துட்டு உமரம் ஜாம்பவான் பெரிய பெரிய ஆட்கள். இவனும் ஜாம்பவான் தான். நிறைய தடவை சண்டை போட்டு நடிக்கும்போது நினைச்சது பிடிவாதமா வாங்கிடும். இது பாரதிராஜா அப்படி அந்த அதெல்லாம் கிடையாது. இங்க மேடையில் பேசிக்குவோம். பாரதிராஜா அங்க விடவே மாட்டான். ஏண்டா இதை வந்து ஒரு இது சொல்லிக் கொடுப்பான். நம்ம எத்தனை பேர் சொல்லிக் கொடுத்துட்டு விட்டோம். 60 வருஷமா நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். இவன் சொல்லுவான் நான் செஞ்சு காட்டுவேன். தலையை சொல்லிவிட்டு மறுபடியும் என்னையா சொல்றான். நமக்கு கஷ்டம். மறுபடியும் இல்லை நீங்க ரொம்ப கொலாப்ஸ் ஆகி படுத்துறீங்க. கொலாப்ஸ் என்ன கொலாப்ஸ்? அவன் அதுக்கு மேல எதிர்பார்க்கிறான். என்னதோ பிடிவாதம். ஆனால் பிடிவாதம் படத்துல தெரியும், ஃப்ரேம்ல தெரியும். அவன் 7 படத்துக்கு கேமரா ஒர்க் பண்ணிட்டு தான் அங்க டைரக்ட் ஆயிருக்கான். பட் அவனுடைய பிடிவாதம் ஜெயிக்கும். வெரி லவபிள் ஃபெல்லோங்க. ரொம்ப நம்பி போய் அவன் கை கட்டுறத நம்பவே கூடாது. இந்த விடணும் போய் இதை நம்பி அடிட்டு கையெல்லாம் கட்டிட்டான்னு சொன்னீங்க விட மாட்டான். கடைசி வரைக்கும் டப்பிங்கிற போட்டா இருப்பான். ஏண்டா நடிக்கும் தோணும். ஏன்னா நம்ம வேற பெரிய ஜாமான்னு நினைச்சிட்டு இருக்கோம். அங்கதான் தெரியும் மகாராஜா இன்னும் ஒன்று போனது இல்லை, கொஞ்சம் கற்றுக்கு. சக்ரி சங்கமா அந்த படத்துடைய நாயகன் சாரி. ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேமுக்கு அழுத்தமாக யோசிக்கும். அதனால லவபிள் பாய் சினிமா உலகத்துக்கு வந்ததுக்கு ஒரு பெரிய டைரக்டர். நாங்களும் நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கிருந்து அங்க பார்ப்போம். என்ன பார்க்கலாம், அந்த வெள்ளைய ஒரு செத்த கிடைக்குது. என்னடி எவன்டா சினிமாவில் இதெல்லாம் பார்ப்பான். போய் அங்க இருந்து அந்த போய் அந்த வேலி மேல இருக்கிறத தூக்கி கீழே போட்ட முன்னாடி தான் படம் வேணும். நானும் பார்ப்பேன். நம்மளும் தான் படம் எடுத்தோம்.
அங்கே என்ன இருக்கு? ஆமா, என்னமோ இருக்கு. கிரேட் டைரக்டர் வந்துட்டு இண்டஸ்ட்ரிக்கு ஈச சங்கம். இவனை எத்தனை மேடம் போட்டு பேசினாலும் கூட தகுதும். அந்த மண்ணேறணும். அந்த என்ன ஊர்? அதெல்லாம் என்ன ஊர்? கடம்பூர். அவன் அந்த ஏரியா பழகம் தண்ணி அத்துப்படி எனக்கு. அதனால இவன் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு எங்களை போட்டு கரைக்கிறான். அதில் போட்டு வேற வழி இல்லாமல் நானும் கரைச்சி பார்த்துட்டு ராஜா accept you are failed in சங்க. அடுத்து நம்ம ஆளுக்காரு என் பிள்ளை செல்லம். யாரு என் செல்லம்? யாரு? எதிரி பண்ணல. அவன் தான் என் செல்லன்னு சொல்லுவேன். ஒரு அற்புதமான கடவுள் சிலருக்கு தான் இவன் வயசுக்கான மியூசிக்கா. ஒரு மியூசிக்கு அனுபவங்கள். எப்படி இந்த வயசுல இவ்வளவு சாங்ஸ் மியூசிக் பண்ணலாம்? சரி, அதுலதான் மண்ணு தொலைக்கிறேன். பல பேர் வாழ்க்கையில் மன்னப்படம் வந்திருக்கான், நடிக்கான். நான் வேலைக்கு வந்தா கொடுக்க வேணாமா? அவன் எந்த தண்ணியும் நினைச்சிட்டாங்க. இவன் நீதான் நல்ல கம்பெனி எனக்கு இந்த படத்துல. இவெல்லாம் யாருன்னு அப்புறம் தான் தெரியும். டிவியில கலக்கலன்னு கலக்குவானா, அங்க போய் தான் தெரியும். எனக்கு ஜீவி எனக்கு ரொம்ப நாளம் என்ன ஆகணும், கடவுளுடைய செல்ல குழந்தைன்னு சொல்லுவேன். அவன் ஏஜுக்கு கம்போசிங் ரெடிதான். ஓகே, அவன் எழுதுவான், இது நடிச்சிருக்கான் பாருங்க. ஐயோ யோசிச்சு. ஆனா விடல, நானும் ஈக்குவலா நடிச்சு. இவனா அந்த பொண்ணு ஒரு அற்புதமான பொண்ணு. ஒரு நாள் நடிச்சு விட்டேன். இது பாட்டுக்கு வரும், வாங்கிட்டு போயிட்டே இருக்கோம். ஒரு நாள் அது பாட்டுக்கு போச்சுங்களா, என்ன அவன் பாட்டுக்கு போற மரியாதை இல்லையா? பெரியவங்க முன்னாடி எப்படி போட இல்லை, அன்னைக்கு இருந்தா குட் மார்னிங் சொல்லுவோம். பழைய என்னை விடு, என்னை யாருன்னு தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு சொன்னான். என்ன யாரும் சொல்லியிருப்பாங்க, தெரியாது. நல்ல அதுல ஒரு கம்புல அடிக்க வேண்டியிருக்கு. அது ஒரு சீன் எடுத்துருப்பேன். பிரபாவமா நல்ல பொண்ணு, அருமையான நடிகை. லவ் இன்டுடைய ஒரு படம் இப்போ ரீசெண்டா வாட்சிட்டு சூப்பர். ஒரு நல்ல பொண்ணு நம்மளுக்கு கிடைச்சிருக்கா சங்கர் மூலமா. ஜீவி ஒரு டைமென்ஷன்ல ஜீவி, இன்னொரு டைமென்ஷன்ல வேற ஜீவி. ஐ லவ் தட் பாய் இடியட். நிஜமா இப்ப அவன் தான் அடுத்த படத்துக்கு எல்லாம் வச்சு. ஆனா தொங்க வேண்டிய இருக்கு. சாமானியம் வரமாட்டாங்க. இன்னைக்கு சொன்னா 6 மாசம் கழிச்சு தான் டேட். நான் இவ்வளவு வேண்டிய வேண்டாம் டேன்னு கட்டி பிடிச்சு முத்தமெல்லாம் கொடுத்து பார்த்தேன், நடக்கல. அவன் சொன்ன டேட்டுக்கு தான் வருவான். இன்னும் வரலைங்க கம்போசிங். கூட்டத்தை வச்சு சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு கம்போசிங். அவன் கம்போசிங்காக வேண்டி வச்சிருக்கேன் படத்தை. such a great lovable boy. நல்ல கலைஞன் கிடைக்கிறது ஈஸி, நல்ல மனித உள்ளம் கிடைக்கிறது ரொம்ப லவபிள் பாய், ரொம்ப லவபிள் பாய். சார் இந்த மேடைக்கு அவனுடைய மைக்கு அவனு சொல்ல, அவனை அவ்வளவு நேசிக்கிறேன். ரொம்ப கொடுத்து வச்ச பையன். God is great.
உனக்கு பெரிய வாழ்க்கை இருக்குடா, இதுக்கு மேலே இல்லை, இன்னும் போயிட்டே இருப்ப. அது உண்மை. இவ்வளவு இயக்குநர்கள் இந்த மேடையில் உட்கார்ந்து உன்னை பாராட்டுறாங்க, நினைச்சு பாரு. அதுக்கெல்லாம் கொடுப்பிட வேண்டும். நான் ஒன்றும் டைரக்டரானே கூட என்னை நீங்கள்லாம் பாராட்டும் போது நான் சும்மா என்ஜாய் பண்ணிக்குவேன், தெரியாத மாதிரி காட்டிக்குவேன். அப்படிதான் இருக்குவேன். ஏன்னா அது இல்லை, நம்ம லைஃப் இல்லைடா. இப்போ பாரதராஜன் போது நம்ம ஒன்றுமே தெரியாது, இடியட் மாதிரி எப்படி உட்காந்து ஆனால் உள்ள என்ஜாய் பண்ணிக்குவேன். வெற்றி மாறலாம் பெரிய டைரக்டர் சொல்லுவாங்க, அவனுக்கு ஒரு தனித்தவன். வெற்றி மாறன் பாதையில் நான் போக முடியாது, என் பாதைக்கு வெற்றி மாறன் போக முடியாது. மிக ஒரு அற்புதமான படம். இந்த யானைன்னு சொல்லி என்னை கொன்று, யானை வருது யானை வருது யானை, என்னைக்குடா யானை வரும்? இல்லை ட்ரிவாண்ட்ரம் போயிருக்கு என்னைக்கு எங்கள் விட போகிறேன். கடையில் யானையை கொண்டு வந்தான், யானையை கொண்டு வந்து சும்மா இருந்தால் நீங்கள் உட்காருங்க, உங்களை யானை இடிக்கும். இதே நான் என்னடா பாவம் பண்ணேன். இல்லை சீன் அந்த மாதிரி, நீங்கள் இப்படி திரும்பினீங்க அந்த யானை வந்து உங்களை மிதிக்குமா? இல்லை அதுக்கு நான் டம்மி வச்சுருவேன். அது வரைக்கும் அது வருதில்ல, பக்கத்தில் வரும்போது பயமாக இருக்கு அந்த யானை வரும்போது. அப்புறம் கேட்ட சங்கர் பழி வாங்கினேன். ஆமாம் இவரா அவன் பார்த்தீங்களா கிடையான எங்கே நம்மளை வளர்ந்து விட்டு பணம் போட்டு இன்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசர் விட்டுருவானோ இல்லைன்ட்டு அது பயம், நியாயமான பயம். ஏன்னா டெலிவரி அவரும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இது எங்கே எவ்வளவு நியாயமான சங்கம், கிரேட்டா சங்கம். அது உண்மை. அவர் இல்லைன்னா என்னது நம்ம இந்த யானை எங்கே கொண்டு வருது? இந்த யானை வர்றதுக்கு 3 மாதம் ஆச்சுங்க. ஷூட்டிங்கே என்னையா யானை கடையில் யானையும் கொண்டாந்தான். என்னை கொண்டு போய் பறிச்ச வேண்டாம் இந்த வயசில். உட்காருங்க யானை இது வருங்க, நான் திரும்பி பார்க்குறேன் அப்படியே இந்த பக்கம் ஏதாவது பண்ணி சுட்டுவீங்க. அது பாட்டுக்கு காலம் போற கடைசியில் யானை போய் செத்து போயிட்டேன். அவன் அதெல்லாம் கரெக்டாக வச்சிருந்தான். சுற்றி ஆள் வச்சிருக்கேன். நீ என்னதான் ஆள் வச்சு யானை வர்றது? கடைசியில் அதில் கூட யானை வந்து போயிடும். நான் வேற அதை சொல்லக்கூடாது. ஐம் சாரி. ஸோ பயப்படுறான். பயப்படாத, நீங்க கதையை சொல்லி தொலைச்சிருவாங்க. அவன் நியாயம் தானே. ரொம்ப அருமையான படத்தில் நான் இருக்கேன், சங்கர் படத்தில். இனிமேல் கூப்பிடுவானோ இன்னும் எனக்கு தெரியாது. ஆனால் கூப்பிடுவான். மேடை வச்சு ஏதாவது பேசி தொலைச்சிட்டா நான் ஒன்று கூப்பிடுவோம். பயந்துட்டு ஒரு அற்புதமான படம், அற்புதமான டைரக்டர், ஹீரோயின், ஹீரோ, they are coming into this industry. ஜீவி ஆல்ரெடி ப்ரூவ்ட் இன் இஸ் லைஃப். பட் இந்த படம் வேற மாதிரி. இந்த படம் அவனை வேற டைமென்ஷனில் கொண்டு போய் நிறுத்தும். இவனா நல்ல பொண்ணு. நம்மளுக்கு அங்கிருந்து கேரளாவில் ஒரு படம் பாருங்க. என்ன நம்ம என்ன பொண்ணு கேவலமாக பார்த்து இருந்து பிரபலமாக நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் உங்ககிட்ட நினச்சேன்னா நினச்சி ஏரியா கிளிக்க போகிறான்னு நினச்சி நம்மளை விட்டா போயிடுது. அற்புதமான ஆர்டிஸ்ட். ஸோ எவ்வளவு இதில் ஈடுபட்ட எல்லா டெக்னீஷியனும் நம்ம கெட்டிக்காரங்க அந்த மழையிலையும் வெயிலையும் காட்டிலையும் அற்புதமாக ஒத்துழைச்சாங்க. எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சங்கர் வாழ்க. வாழ்க. ஜீவி லவ் யூ. உனக்கு என்னடா வாழ்னு சொல்றது?
இந்த ப்ரொடியூசர் எங்க ஆமாம், ரொம்ப நன்றி சார். நான் ஷூட்டிங் முடிஞ்சு வரும்போது இவர் வர்றாரு, நான் சொல்கிறேன் ஒரு அருமையான படத்தை எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு தான் வண்டியே இருந்தேன். நான் ஷூட்டிங் முடிஞ்சு போயிட்டு இவர் வர்றாரு, இவர் தான் சார் ப்ரொடியூசர். அப்போ பக்கத்தில் பையன் சொன்னால் என் அசிஸ்டண்ட்டு வாங்க, அற்புதமான ஒரு படம் இருக்கு, அங்கேயே சொன்னேன், எங்கே லொக்கேஷன்லேயே சொன்னேன். ஸோ நல்ல ஒரு குழுவில் ஒரு நல்ல படம் செய்த ஒரு மகிழ்ச்சியோடு வருகிறேன். வாழ்க, வாழ்த்துக்கள். நிஜமாக பெரிய லெவலுக்கு போகும்டா கல்வன், போகும். டைரக்டருக்கு பெரிய பேர் வரும், ஜீவிக்கிறது நல்ல. இப்போ நம்ம மைக்கு அப்படி சொல்றதுக்கெல்லாம் இல்லை, உண்மையிலேயே அற்புதமான கஷ்டம் எடுக்கிறது. அந்த மழையிலையும் வெயிலையும் போட்டு சூப்பர். காட் பிளஸ் யூ. எல்லாரும் அவங்கள வாழ்த்துங்க. இதுக்கு மேலேயும் சாதிக்க வேண்டும் என்று உங்களுடைய ஆசீர்வாதத்தை நான்